उपन्यासः ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. பகவான் நாராயணன் நம் அனைவரையும் ரட்சிக்கிறார். காக்கும் கடவுள் கண்ணபிரான். கண்ணனல்லால் தெய்வமில்லை, கருத்த மனமொன்னும் வேண்டான்னு ஆழ்வாருடைய பாசுரம். நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, கண்ணனே எல்லா விதத்திலும் காப்பாளன். மற்ற யார் நம்மை காக்கப் போகிறார்கள்? கண்ணன் காக்கும் போது தனி ஒருவனாக காப்பதில்லை, பிரம்மச்சாரியாகவே அவர் வர்றதில்லையா. கண்ணன் காப்பாற்றும் போது எப்போதும் மகாலட்சுமியோட கூட சேர்ந்தே காப்பாற்றுகிறான். லக்ஷ்மி பண்ற காரியம் என்ன? கண்ணனுடைய கருணையை தயையை தூண்டி விடுபவளே மகாலட்சுமி தான். கண்ணனோ பிறந்து வெகு காலம் ஆகிவிட்டது. துவாரகை பட்டணத்தையும் ஸ்தாபித்தான். இங்கிருந்து அங்கு குடிபெயர்ந்த அனைவரையும் ஏற்றி விட்டான். இனிமேலாவது கண்ணனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமோ? 52வது அத்தியாயம் முதல்ல சொல்றார், யுத்தம் சக அனுகிரகீதோங்க கிருஷ்ணேன இக்ஷ்வாகு நந்தனஹ தம் பரிக்கிரமிய சன்னம்ய நிஷ்சக்ராம குஹாமுகாத். முச்சுகுந்தன் கண்ணலாலே அனுகிரகிக்கப்பட்டவன். திரேதாயுகத்துல தூங்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் ரொம்ப நாள் தூங்கணும்னு ஆசையோ இல்லையோ, துவாபர யுகத்துல கண்ணன் வர்ற அளவுக்கு தூங்கியிருக்கான். ஏன்னா திரேதாயுகத்தில் மாந்தாத்தா அவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டார். இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தவன். அவன் இப்ப அடுத்த யுகம் வரைக்கும் இருக்க அங்கேயே தூங்கிட்டு இருந்திருக்கான். சபீக்ஷ க்ஷுல்லகான் க்ஷுல்லகானு மர்த்தியானு பசூனு வீருத்வனஸ்பதினு மத்வா கலியுகம் பிராப்தம் ஜகாம திசமுத்தராம். அவன் தன் குகையிலேருந்து வெளியில வந்தார். சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்தார். மொத்த பேரும் குள்ளமாவும் கருப்பாவும் மாறிப்பட்டாளாம். உடனே தெரிஞ்சு விட்டான், ஓ கலியுகம் வந்துருச்சு போன்றிருக்கு, நாம எப்பவோ திரேதாயுகத்துல இருக்கோம். உண்மையில இல்லை, இப்பதான் துவாபர யுகத்தினுடைய இறுதியில கண்ணன் இருக்கார். கடைசியில் இருந்தாலே அடுத்த யுகத்தினுடைய வாசனை வீச ஆரம்பிச்சிடும் இல்லையோ. அதனாலதான் கிட்டத்தட்ட கலி வந்தா போலே. துவாபர யுகத்தினுடைய கடைசி வந்துருச்சுனாலே அநேகமா கலி பிறந்தா போலே தானே. அப்படின்னு நினைச்சிருந்து நாம இங்கே இப்ப இருக்க வேண்டாம், வடக்கு நோக்கி போவோம்னு சென்றான். அவன் என்ன வரம் கேட்டு பெற்றுட்டு இருக்கான்? எப்போதும் பக்தி இருக்கும், மற்ற வரங்கள் எனக்கு வேண்டாம். இது கீழ் அத்தியாயத்திலே பார்த்தோம். பாதாரவிந்தம் ந பஜத்யசன்மதி கிருஹாந்த கூபே பதிதோ யதா பசுகு. ஒரு பசு விலங்கு போயிட்டே இருக்கும். பாழுங்கணறு திறந்திருந்ததுன்னா இங்க பாழுங்கணருக்குன்னு தெரியாமலே ஏதோ தண்ணீர் குடிக்க போறதா நினைச்சிட்டு தடால்னு உள்ள விழுந்து பிரான்படுறதோ இல்லையோ. அதே போல கண்ணனே உன்னுடைய திருவடி தாமரைகளை தவிர மற்றொன்றில் யாரானும் ஆசை கொண்டால் அவள்லாம் தலகுப்புற பாழுங்கணத்துல விழறா போற விழறா. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயேக சுந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. ராமானுஜருங்கிற சன்னியாசி யதிகுல சக்கரவர்த்தி எப்படி வாழ்ந்தார்? அச்சுதனுடைய திருவடி தாமரைகள் கிட்டிவிட்டால் அதை தவிர மற்றொரு தங்கம் நமக்கு கிடையாது. அதுதான் தங்கம், அதுதான் வைரம், அதுதான் வெள்ளி, அதுதான் வைடூரியம். அதை தவிர மற்ற அத்தனையுமே புல்லுக்கு சமம் என்று வாழ்ந்திருந்தார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை குடுன்னு தான் அவன் கேட்டான். ந காமயேன்யம் தவ பாத சேவனாத கிஞ்சன பிரார்த்ததமாது வரம் விபோ ஆராத்திய கஸ்துவாம் அபவர்கதம் ஹரே விரணீத ஆர்யோ வரம் ஆத்மபந்தனம். எனக்கு மிக உயர்ந்த வரம் வேணும், ஆனா தாழ்ந்த வரங்களை நான் கேட்கறதா இல்லை. ந காமையே அன்னந்தவ பாத சேவனா, உன்னுடைய பாதத்துக்கு சேவை பண்றதை தவிர மற்ற எதையும் நான் விருப்பப்படவில்லை. எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனியேன்னு ஆழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நீ வந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருந்துட்டே, அதை தவிர அப்புறம் எப்போதும் எதையுமே வேண்ட மாட்டேன். அந்த உயர்ந்த நிலையை தான் முச்சுக்குந்தந்து. சரி, இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், வடக்கு நோக்கி போவோம்னு கந்தமாதன பர்வத்தத்துக்கு போறார். தபஹ ஸ்ரத்தாயுதோ தீரஹ நிஸ்ஸங்கோ முக்த சம்சய சமாதாய மனக் கிருஷ்ணே பிராவிசத்து கந்தமாதனம். மனத்தை எப்போதும் கண்ணனிடத்தில் செலுத்தி கொண்டு கண்ணனே வாழக்கூடிய உயர்ந்த பதரிகாசிரமத்தை அடைகிறார். ஒரு பக்கத்தில் பாகீரதி, மற்றொரு பக்கத்தில் அலகநந்தா. கீழேந்து மேல ஏற ஏற சேவிச்சுட்டே போறோம். கீழே ரிஷிகேஷ் ஹரித்வாரத்தை தாண்டோம். அதுக்கப்புறம் வளைந்து வளைந்து செல்லும் ஹிமாச்சல பாதை. பக்கத்திலேயே கங்கை ஒடிவராப்புல சலசலத்த சத்தம். அங்கிருந்து தேவப்பிரயாகை கிட்டுகிறோம். புருஷோத்தமன் மரியாதா புருஷோத்தம் ராம். அங்கிருந்து மேலே ஏறுறோம். ஜோஷி மட், திருப்பிரிதி,
அற்புத திவ்யதேசத்தில் நரசிங்க பெருமானை சேவிச்சுக்கிறோம். அழகிய திருக்கைகளோட அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பவரையும் சேவிச்சுக்கிறோம். அங்கிருந்து இன்னும் மேலே ஏறுறோம். பதரிகாசிரம், பதரி விஷால் நம்மை வரவேற்கிறது. அதுக்கு முன்னாடியே பாண்டுகேஸ்வரங்கிற அழகான இடம். இது ராமானுஜருடைய சந்நிதியே அந்த இடத்துல இருக்கு. பாண்டுகேஸ்வரங்கிறது கங்கை கரையிலே இருக்கு. சேவிச்சுக்கிறதுக்கே அற்புதம். அதுவும் தற்போது அது ரொம்ப நன்னா சீர்படுத்தப்பட்டு எல்லாரும் சுலபத்துல இறங்கி சேவிச்சுட்டு வராப்புல இருக்கு. அவசியம் நீங்க யாரும் பத்ரிகாசிரம யாத்திரை போறச்சே பாண்டுகேஸ்வரன்னு கேளுங்க. அங்க ரொம்ப அற்புதமா பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ராமானுஜருடைய சன்னிதானமும் சீர்படுத்தப்பட்டிருக்கு. அங்க சேவிச்சுட்டு போலாம். இறங்கி போறேன்னா இதான் பழைய பாதை. இப்ப போடப்பட்டிருக்கிறது பத்ரிகாசிரமத்துக்கு புது பாதை. அதுக்கு பக்கத்துல கீழே கரையோரமா இருக்கக்கூடிய பழைய பாதை. அங்க போய் இப்ப கங்கையை பக்கத்துல சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அங்கேயும் சேவிச்சுக்கிறோம். ஹனுமான் கத்தி எல்லாருமே அறிந்த இடம் தான். ஹனுமான் காட்னு சொல்ற மாதிரி ஹனுமானை சேவிச்சுட்டு மேல போயிட்டோம்னால் உயர்ந்த பதரிகாசிரம். அலகநந்தா நதிக்கரையில் ஒரு பக்கத்துல நர பர்வத், மற்றொரு பக்கத்துல நாராயண பர்வத். நரநாராயண பர்வத்தத்துக்கு நடுவிலே நரநாராயண பெருமானாகவே பதரிகா வனத்திலே பதரி மரத்துக்கு கீழே தவத்திருக்கோலத்தில் எழுந்தருள் இருந்து பெருமாள் ரொம்ப அற்புதமா சேவை சாதிக்கிறார். அங்கதான் தபஸ்விகள் யோகிகள் எல்லாரும் போறா. ஆயிரக்கணக்கானோர் உள்ளுக்குள்ள குகையில உட்காந்துருக்கா. இதே போலத்தான் உத்தவரும் கண்ணனை பிரிஞ்சு அங்கதான் போனார். இப்ப நாம பாக்குற முச்சுகுந்தனும் கண்ணனான அருள் பெற்று அந்த இடத்துக்கு தான் போயிருக்கார். பதர்யாசிரமமாசாத்திய நரநாராயணாலயம் ஆஜகாம ஜராசந்த திரையோவிம்சத் தனீபகா. இது அவன் கதை முடிஞ்சது. கண்ணன் திரும்ப வந்தால் ஜராசந்தன் மறுபடியும் படையெடுக்க காத்திருந்தான். அப்ப ஒரு பக்கத்துல ஓடினார், முச்சுகுந்தனுக்கு அருள் புரிந்தார். மறுபடியும் மதுரைக்கு வரார். ஜராசந்தன் மறுபடியும் வருகிறான். பிரவர்ஷனாக்கியம் பகவான் நித்யதா யத்ர வருஷதி கிரோ நிலீனா வாக்ஞாய நாதிகம்ய பதம் நிருப ததாக கிரிமேதோபிகி சமந்தாத் அக்னிமுத்ஸ்ருஜன். கண்ணன் ஓரளவுக்கு இப்ப வெளியில ஓடி வந்துட்டாரா. இந்த இடத்துல வந்து ஜராசந்தன் எதிர்க்கிறான். அவனுக்கு மறுபடியும் போக்கு காட்டிண்டு கண்ணன் ஓடுறார். மிக உயர்ந்த மலை. அந்த மலைக்கு மேல ஏறி ஒளிஞ்சுக்கிறார். பிரவர்ஷனம் என்ற அந்த மலைக்கு பெயர். எப்ப பார்த்தாலும் மழை கொட்டின்றே இருக்குமா. சிறகுஞ்சி போல போதும். எப்பவும் மழை கொட்டின்னு இருக்கிற இடம். இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு நினைச்சிருந்து அந்த மலையை முழுக்க நெருப்பு வச்சு கொளுத்துட்டான் ஜராசந்தன். நெருப்பு பிடிச்சு திகு திகு நெறியறது. எல்லா பிராணிகளுக்கு ஆபத்து. அவ்வளவு உயரமான மலையிலேருந்து ரெண்டு பேரும் குதித்து அந்த பக்க மலையிலேருந்து குதித்து இவன் அறியாவண்ண ஓடியே மறைஞ்சுட்டா. சரி நெருப்புல எரிஞ்சு போயிட்டா அப்படின்னு நினைத்து கொண்டு ஜராசந்தனும் திரும்பி போயிட்டான். தத உற்பத்திய தரசா தக்கியமான தட்டா துபவ் தச ஏக யோஜன துங்கம். ரொம்ப துங்கமான ரொம்ப உயர்ந்த சிகரத்திலேருந்து கண்ணனும் பலராமனும் கீழே குதிச்சா ஓடி போயிட்டார்கள். அதுக்கப்புறம் பலராமனுக்கு கல்யாணம் நடந்தது சொல்றார். ஆனர்த்தாதிபதி ஸ்ரீமான் ரைவதோ ரேவதியும் சுதாம் பிரம்மணா சோதித பிராதாத் பலாயேதி புரோதிதம். பிரம்மாவாலே தூண்டப்பட்டு ஆனர்த்த தேசத்ததிபதியான ரைவதன் ரேவதி என்னும் தன் பெண்ணை பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இந்த கதை 9வது அத்தியாயத்திலே சுருக்கமா சொல்லியிருக்கேன். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக ஜாதகத்தை எடுத்துன்னு பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போனார். 2 நிமிஷம் காத்துன்னு இருந்தார். அதுக்குள்ள பூலோகத்துல காலமே ஓடி போச்சு. திரும்ப வந்து தம் பொண்ணை பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பார்த்தமொழியோ ஞாபகப்படுத்திங்கோ. இனி அதே அத்தியாயம் 18வது ஸ்லோகத்துல சொல்றார். பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணியும் ருச்சிரானனாம். அதுக்கு முன்னாடி 16-17 ஸ்லோகங்கள் முக்கியம். வைதர்பீம் பீஷ்மக சுதாம் ஸ்ரீயோ மாத்ராம் ஸ்வயம்பரே பிரமத்திய தரசா ராஜ்ஞா ஷால்வாதீன் சைத்ய பக்ஷகான் பஷ்யதாம் சர்வலோகானாம் தார்க்ஷபுத்திரஹா சுதாமிவ. எப்படி கருடன் பாம்புகளை தூக்கின்னு போயிட்டு அது எல்லாத்தையும் விரட்டி அடிக்குமோ அதே போல கண்ணன் எதிர்த்து வந்த அனைத்து மன்னர்களையும் ஒழித்து உயர்ந்த வைதர்பியான விதர்ப தேசத்து மன்னவன் பீஷ்மகன். அந்த பீஷ்மகனுடைய பெண் ருக்மிணி பிராட்டிய கண்ணன் கல்யாணம் பண்ணி கொண்டார் என்கிற அளவுக்கு சுகாச்சாரியர் சொன்னார். உடனே ராஜா பரீட்சித்து சுகரை பார்த்து கேட்கிறார். ருக்மிணி கல்யாண சரித்திரம் ரொம்ப அற்புதம்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேட்க என்னுடைய காது ஆவலா இருக்கு. பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணியும் ருச்சிரானனாம். பீஷ்மகன்னு அரசனுக்கு பேர். இதெல்லாம் இருக்கிறது விதர்ப தேசம். நாக்பூர் மகாராஷ்டிரத்துல இன்னைக்கு சொல்ற மொழியோ அதுதான் விதர்ப தேசம். விதர்பான்னு தான் இப்போ அதுக்கு பேர். மும்பைக்கு எத்தனை தூரம் பெருமையோ அதை போல விதர்ப தேசத்துக்கு இதுதான் தலைநகர். அதுக்கு பக்கத்துல இன்னைக்கும் கவுண்டின்யபுர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. நாக்பூர்ல இருந்து நம்ம நாசிக்கு நோக்கி போறோம்னு வச்சுங்க, வழியில கவுண்டின்யபுர் வரும். ரொம்ப ஆச்சரியமான ஊர். அந்த ஊர் தான் ருக்மிணி தேவிக்கு பிறந்த வீடு. அங்கதான் கண்ணன் வந்து இப்ப கல்யாணம் பண்ணி போறார். அப்ப பீஷ்மகன் என்னும் அரசன்
அவனுக்கு 5 பிள்ளைகளும் ஓர் பெண்ணும். அதுல ஒரு பெண்ணு தான் ருக்மிணி. ருக்மிணி பிராட்டி கண்ணனை கல்யாணம் பண்ணிடாலாமே. ராட்சசேன விதானேன உபயேதே இதி ஸ்ருதம். ராட்சச விவாகம் உபயேமே இதி ஸ்ருதம். விவாகங்கள் பல வகை. அதுல ராட்சச விவாகம்னால் தாய் தகப்பனாருக்கு தெரியாமல் பெண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, பெண்ணை அழைத்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொள்ளுவது, அதான் ராட்சச விவாகம். பகவன் ஸ்ரோதுமிச்சாமி கிருஷ்ணஸ்ய அமித தேஜசா யதா மாகத சால்வாதீன் ஜித்வா கன்யாம் உபாஹரத். மாகதர்கள், ஷால்வன் முதலான எல்லாரும், சிசுபாலன், ருக்மி இவர்கள் அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு கண்ணன் ருக்மிணியை அழைச்சின்னு போய் கல்யாணம் பண்ணிட்டாரமே. இந்த கதையை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கேன். பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியாக மாத்வீர் லோகமலாபகாக. கண்ணனுடைய கதையை கேட்க கேட்க நம் எல்லா தோஷங்கள் பாபங்கள் அத்தனையும் விலகி போகுமே. அந்த கதையை சொல்லும். கோனு திருப்தியேத கிருண்வானக ஸ்ருதஜ்ஞோ நித்திய நூதனாக. இத்தனை நாளா நீர் கதை சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு என்னமோ காதுக்கு போருங்கிற இடமே வரல. மேல மேல அமுதத்தை குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப சுகாச்சாரியர் சொல்றார், ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான். பீஷ்மகன் விதர்ப தேசத்துக்கு அதிபதி இருந்தான். தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்னேகாச்ச வரானனா. அவனுக்கு 5 பிள்ளைகளும் ஓர் பெண்ணும். பேர் சொல்றார், ருக்மக்ரஜா, ருக்மரதா, ருக்மபாகுர் அனந்தரஹ, ருக்மகேசஹ, ருக்மமாலி. 5 பிள்ளைகள். ருக்மிணி கடைசியா பெண். சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீர்ய குணஸ்ரீயஹ கிருஹாகதைர்ஹி கீயமானாஹ தம்மேனே சதிருஷம் பதிம். அப்போ துவாரகையிலேருந்து நிறைய பேர் உபன்யாசகர்கள், பாட்டு பாடுறவா, பகவத் கதை சொல்றவா, இவர்கள்லாம் விதர்பத்துக்கு வருவாளாம். அவ வந்து கண்ணனுடைய அழகு, கண்ணனுடைய குணம், கண்ணனுடைய வீரம், கண்ணனுடைய நாட்டை செலுத்தும் பாங்கு, எப்பேற்பட்ட அழகு அங்கிருந்து எல்லாரும் இங்க வந்து சொல்லி இந்த பெண்ணுக்கு கண்ணனை பத்தி கேட்டு கேட்டு மனசை அவனிடத்திலே பறி கொடுத்துட்டா. தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம் கிருஷ்ணச்ச சதிருஷீம் பாரியாம் சமுத்தோடும் அநேததே. கண்ணனுக்கு ஏற்ற மனைவி நான் தான். அவனுடைய புத்தி, அவனுடைய அங்க அடையாளங்கள், அவனுடைய வள்ளல் தன்மை, அவனுடைய திருமேனி அழகு, அவனுடைய எல்லாரோட கலந்து பழகிற சீல குணம், இது எல்லாத்துக்கும் நான் தானே ஏற்றவள். என்ன இந்த பெண்ணு தானே முடிவு பண்ணிவிட்டா. பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினியும் நிருப. கண்ணனுக்குத்தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று உறவுக்காரர்கள்லாம் ஒத்துனுட்டா. 4 அண்ணன்களும் ஒத்துனுட்டா. ஆனா மூத்த அண்ணன் ருக்மிக்கு மட்டும் அது பிடிக்காம போய், வேண்டாம் இவனுக்கு நான் கண்ணனுக்கு கொடுக்கறதா இல்ல, சிசுபாலனுக்கு தான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் என்ன அவன் பிடிவாதமாக இருந்தா. ததோ நிவாரிய கிருஷ்ணத்விட்டு ருக்மி சைத்தியமன்யத. ருக்மி சேதி தேசத்தி மன்னவன் தமகோஷன். அவனுடைய பிள்ளைதான் சிசுபாலன். இவர் யாருன்னா, இந்த சிசுபாலனுடைய தாயாருக்கு ஸ்ருதஸ்ரவான்னு பேர். ஸ்ருதஸ்ரவாவும் கண்ணனுக்கு ஒரு அத்தை. எப்படி குந்தி ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், ஸ்ருதஸ்ரவா இன்னொரு அத்தை. எல்லாரும் வசுதேவருக்கு கூட பிறந்தவர்கள். அதனாலதான் கண்ணனுக்கு அத்தை. ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன் இவ்வளவு வேண்டியவனா இருக்கார். இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன் நேர் எதிரியா இருக்கார். அப்ப ஸ்ருதஸ்ரவா அத்தை அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது சேதி தேசத்து மன்னவனான தமகோஷனுக்கு. அவனுடைய பிள்ளைதான் சிசுபாலன். சிசுபாலனுக்கு தான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்ன ருக்மி பிடிவாதம். பார்த்தாள், கல்யாணத்துக்கோ தேதி குறிச்சாச்சு. இனிமே நாம் வாய் பொத்தி கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. துவாரகாம் ஆகையாலே ததவேத்யாசிதாபாங்கி வைதர்பி துர்மனாபிருஷம் விசிந்தியாப்தம் திஜங் கச்சித் கிருஷ்ணாய பிராகிணோ திருதம். உயர்ந்த வயசான பிராமணரை கூப்பிட்டாள். அவரிடத்துல 7 ஸ்லோகங்களை கடிதமா எழுதி, கடிதமான ஓலச்சுவடியில எழுதி அவர்கிட்ட கொடுத்து நேர துவாரகைக்கு போய், ருக்மிணி என்னும் பெண் உமக்காக காத்திருக்கிறாள் என்று சொல்லி அவரை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் என்று செய்தி அனுப்பினார். இவரும் புறப்பட்டுட்டார். துவாரகாஞ்ச சமபேத்திய பிரதிஹாரைஹி பிரவேசிதா அபஷ்யதாத்யம் புருஷம் ஆசீனம் காஞ்சனாசனே. துவாரகையை பார்த்தாலே மலைப்பா இருக்கு. எங்க நம்மள உள்ள விட போறா, கண்ணன் கூப்பிட போறானா, நாம கொண்ட கடிதத்தை கொடுக்க போறோமா நினைச்சுட்டே வந்தார். உயர்ந்தவர் வந்திருக்கார்னு கேள்விப்பட்டு கண்ணனை அழைச்சிட்டு போய் ஆசனத்துல உட்காத்தி வச்சு சுஷ்ரூஷ பண்ணி, எதற்கு வந்தீர்னு கேட்க 7 ஸ்லோகத்தை படிக்க போறார். என்னான்னு அடுத்த நாள் பார்ப்போம்.